ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஐஓ கிடையாது. நாம் இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம வந்து நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அதில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மேரிகோ. இவங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்டாராக தான் இவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இவங்களுடைய டிவிஎம் ஸ்கோர் பார்த்தோம்னாக்க டியூரபிலிட்டி ஸ்கோர் 60 இருக்குது. ஸோ ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. வேல்யூஷன் ஸ்கோர் வந்து 14.4 ரெட்டுக்கும் வந்துருச்சு. அதனால் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இல்லாட்டி ஓவர் வேல்யூஷன் நம்ம கருத முடியும். மொமெண்டம் ஸ்கோர் 65 இருக்குது. அதனால மாடரேட்லி புல்லிஷாக இருக்குது. இது வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் இல்லை, மாடரேட்லி புல்லிஷாக இருக்குது. அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டை 614 கொடுத்துருக்குறாங்க. இது டவுன் சைடு டார்கெட்டாக கொடுத்துருக்குறாங்க. செல் ஜோனை பொறுத்த வரைக்கும், இது பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் இது வந்து செல் ஜோன் காட்டிகிட்டு இருக்கு. கீ மெட்ரிக் பாயிண்ட் நம்ம வந்து ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக் பாயிண்ட்டை பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 29.7 இருக்குது. கரண்ட் ரேஷியோ 1.6 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 40 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 38 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 0.1 இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து ஹை சால்வன்சி ரேஷியோ இருக்குது. நல்ல பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் டிமாண்ட் இருக்குது. ரிட்டர்ன் நல்லா எடுக்க முடியுது. அதே சமயத்தில் கடன் வந்து தியரிட்டிக்கலாக நமக்கு வந்து வித்தின் த ரேஞ்ச் இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து கம்பெனி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் இந்த இண்டிகேட்டர்ஸ்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அதே சமயத்தில் பிஇ ரேஷியோ பார்த்தோம்னாக்கா 57.1 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 20.3 இருக்குது. இது ரெண்டு பார்த்தோம்னா ஓவர் வேல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பிஇ நம்ம 25 தான் நம்ம ஹை வச்சுருப்போம். பிபி வந்து 5 தான் நம்ம ஹை வச்சுருப்போம். அனாலிசிஸ்ட் 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 12.7 இருக்குது. ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா -1% எஸ்டிமேஷனில் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. அதே சமயத்தில் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் 31 அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 3 பேர் செல்லாகவும் 4 பேர் ஹோல்டாகவும் 32 பேர் வந்து பையாகவும் கொடுத்துருக்குறாங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த இயர் வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ, அது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 200% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ வந்து 1.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். அசெட்டை பொறுத்த வரைக்கும் 6% இயர் ஆன் இயர் டோட்டல் அசெட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு வந்து 0.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது ரொம்ப ஷேர் ஹோல்டர்ஸ் பிரித்து கொடுக்கறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஷேர் ஹோல்டர்ஸோடைய அசெட்டாகவே இருக்கும் நமக்கு. ஆனுவலைஸ்டு பார்த்தோம்னாக்க நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் வந்து 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ரெவின்யூ -1% குறைஞ்சிருக்கு. இதில் நமக்கு வந்து டிடிஎம் புக் வேல்யூங்கிறது 124 இருக்குது. கரண்ட் புக் வேல்யூ 32.3 வந்திருக்கு. சரி, குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் மார்ச் குவார்ட்டரோடது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சமயத்தில் ரெவென்யூ வந்து மார்ச் குவார்ட்டரோட ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 0.6% குறைஞ்சிருக்கு. சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் Q to Q எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க? ரெவென்யூ குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டு அதுவும் குறைஞ்சிருக்கு. ஆப்வியஸாக இபிஎஸும் குறைஞ்சிருக்கு. இந்த இபிஎஸ்ல ஒரு பேட்டர்ன் நான் என்ன பார்த்தேன்னாக்கா மார்ச்சுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு ஜூன் மாதம், அந்த ஜூனோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இவங்க வந்து நார்மலாக 2 வருஷமாக 1% கூட எடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷம் 1% கூட எடுக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம், எதிர்பார்ப்போம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து 59% ஹோல்டிங்கில் இருக்குது. அதே சமயத்தில் 0.13% பிளட்ஜஸில் இருக்குது. எஃப்ஐஐஎஸ் வந்து 0.1% கீழே டவுன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 0.1%ல 0.05% கீழே வந்து குறைச்சிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து 0.04% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க டிஐஎஸ். அதனால வந்து இதுக்கும் அதுக்கும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம வந்து இதில் போட்டுட்டோம், எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம். இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் எப்படி இந்த தடவை லோ வேல்யூ அப்ரோச் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன். நம்மளுடைய ஒரிஜினல் லோ வேல்யூங்கிறது 137. இதோட இது வந்து 91 ஃபேர் ப்ரைஸ் இன்ட்டு 1.5 நான் போட்டேன், 137. இப்போ இதெல்லாம் தாண்டி தான் இது மேலே போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த 137க்கு மேக்ஸிமம் ப்ரைஸுங்கிறது 233 வருது. அதையே நான் லோவாக எடுத்துட்டு அதோட மேக்ஸிமம் ப்ரைஸுங்கிறது 425 வந்துச்சு. அதையே நான் லோவாக எடுத்துகிட்டு நான் போடும்போது அதோட மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 521. இதை லோவாக எடுத்து நான் போடும்போது மேக்ஸிமம் ப்ரைஸு 617. இப்போ நான் இந்த 617 ஏன்னா அந்த இதை ஒட்டி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த 617ஐயே நான் வந்து
லோவா எடுத்து நம்ம போடும்போது நமக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இபிஎஸோட டிடிஎம்மை பொறுத்த வரைக்கும் 708 691லேருந்து 708 இபிஎஸோட டிடிஎம்மை பொறுத்த வரைக்கும். எஸ்டிமேஷன்னு போச்சுன்னா 713 695லேருந்து 713 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வருது. நான் 713 அது வரைக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த குவார்ட்டரில் இதை என்ன எதிர்பார்க்கலாம், 651லேருந்து 659 வரைக்கும் இந்த குவார்ட்டர் மார்ச் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு. ஆனால் மார்ச் குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்கு ஏறிட்டு இப்போ கீழே இறங்கிட்டு திருப்பி வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்கு போகிறாங்க. அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இப்போ அரித்தமெட்டிக்காக டிடிஎம் அரைவ் ஆகிருக்கு. டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்ட்டரோட இபிஎஸோட டிடிஎம்ங்கிறது 2.87 வந்திருக்கு. அப்படி வந்திருக்குன்னா 654 வந்து அப்டனோட ப்ரைஸ் மினிமமாகவும் அதை உடச்சி போச்சுன்னா 662 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 654 இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான். கரண்ட் ட்ரேட் வந்து 653.6 இருக்குது. இதை உடச்சி போச்சுன்னா 662 வரைக்கும் நம்ம ஜூன் குவார்ட்டருடைய ரிசல்ட்டுக்காக எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ஜூன் குவார்ட்டரில் வந்து நம்மளுடைய இது வந்து பேட்டர்ன் என்ன பண்ணியிருக்கு, 2 வருஷமாக பேட்டர்ன் வந்து 1 பாயிண்ட் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ லாஸ்ட் குவார்ட்டர் வந்து 2.5னா இந்த தடவையும் அதே 1 வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 3.5. அப்படி 3.5 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கூட இதோடைய மேக்ஸிமம்ங்கிறது 667 தான் நம்ம வந்து யோசிக்க முடியுது. ஸோ இப்போ 662 டு 667 ஜூன் குவார்ட்டருடைய ரிசல்ட்டாகவும், ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா 691லேருந்து 708 எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா ஆனுவல் எஸ்டிமேஷன் பார்த்தோம்னா 695லேருந்து 713. ஸோ இப்போ இந்த இது நம்ம வந்து போட்டுக்குவோம். 636 உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 617 நம்மளுடைய லோ, இப்போ நம்ம எடுத்துக்கூடிய லோவுக்கு வரணும். அனாலிசிஸ்ட்டு இதைத்தான் இவங்க இங்கே 614ன்னு கொடுத்துருக்குறாங்க. ₹3 நம்ம 2 பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. இப்போ நான் வந்து இந்த இதை வேல்யூஸ் இப்போ நம்ம பார்த்த வேல்யூஸ் எல்லாத்தையும் தூக்கி நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உள்ளே போட்டு நான் இதில் ஆட் பண்ண வேண்டியது 713 மாத்திரம் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 713ங்கிறதையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இந்த ரேஞ்சில் வந்து இது வந்து இப்போதைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று வந்து 654 உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் 659 662, அதை உடச்சா 691 டு 713 எந்த ரேஞ்சில் அது போகுதுன்னு பார்க்கலாம். நடுவில் 680 வரும். பட் நம்ம வந்து இப்படி மேஜரான பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த டபுள் பாயிண்ட்டை வந்து மேக்ஸிமம் அந்த இடத்துக்குள்ள சப்போர்ட்டு அதை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போவோம். அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போனால் இதிலேருந்து ஒரு ₹100 லோ, எந்த வேல்யூவாக இருந்தாலும் இதுலேருந்து ஒரு ₹100, 90லேருந்து ₹100 தான் இதோடைய வேல்யூவாக நம்ம பார்க்குறோம். டபுள் சைட்னா, சிங்கிள் சைட்னா ₹45. அப்போ இவன் வந்து இதுலேருந்து ₹45லேருந்து ₹90 வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டபுள் பாரை, ஏன்னா இந்த நேரோ பார் வந்து ரொம்ப கீ, இதை உடைச்சான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் அவன் வந்து இந்த 636 உடைச்சான்னா 617, இதுதான் ப்ரீவியஸ் மந்தோடைய லோ, அதையும் உடைச்சிட்டான்னா 521, அப்புறம் 425 டு 437, அதையும் உடைச்சான்னா 329 டவுன் சைடு. இந்த டபுள் பாரை கடந்துட்டான்னா டவுன் சைடுக்கு இனிஷியேட் ஆயிரும். டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகும். இதுதான் வந்து இதை நம்ம வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம இதை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.